ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சரை அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க. ஸோ பலாத்காரம் பண்ண அந்த மாணவர்களை இந்த டீச்சரை எப்படி பழிவாங்கினாங்கிறது தான் இந்த படம். வாங்க, இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினான அமலா பாலை காட்டுறாங்க. ஸோ அவங்க ரொம்பவே டயர்டாக எழுந்திரிச்சு அவங்க ஹஸ்பண்டை தேடுறாங்க. ஸோ ஹீரோவோ உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நீங்கள் என்னை எழுப்பிட்டு இருந்தா நானே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோ, நீ 3 நாளாக வேறு ரொம்ப டயர்டாக இருந்த, ஸ்கூலில் வேறு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தியா, அதனால தான் நீ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானே போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா காதில் இருக்க கம்மல் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சுதாரித்து கம்மலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் சரி நீ தேடு, நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, ஏதாவது கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சு பார்ப்போமான்னு சொல்லி பேசிக்கிட்டு ஹீரோ வேலைக்கு கிளம்புறாரு. ஹீரோ போன உடனே ஹீரோயின் நேராக கண்ணாடி கிட்ட வந்து அவங்களோட டிஷர்ட்லாம் கழட்டிட்டு அவங்க உடம்புல உள்ள காயத்தெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க ரொம்பவே பார்க்க டயர்டாகவும் இருக்காங்க, அதே சமயம் சோகமாகவும் இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில நேற்று நைட்டு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் மேல் நர்ஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டும் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், உனக்கு குழந்தை பிறந்துரும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து வாட்ச்மேன் கிட்ட அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற ரூமோட கீயை கேட்குறாங்க. அப்போ வாட்ச்மேனும், நேற்று நைட்டு எதுக்கு மேம் அவ்வளோ சோகமாக போனீங்க, எதுக்கு நேற்று அவ்வளோ சோகமாக போனீங்கன்னு வாட்ச்மேன் கேட்குறதுக்கு ஹீரோயினும், நேற்று நைட்டு நீங்கள் என்னை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி டவுட்டோடே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்தோட சாவியை வச்சு அந்த ரூமையும் திறந்து உள்ளே போய் அவங்களோட கம்மல் கிடக்கான்னு தேடி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ரூமில் தான் நம்ம ஹீரோயினோட கம்மல் கிடக்குது. ஸோ அதையும் தேடி எடுத்து போட்டுக்கிறாங்க. இவங்க எடுத்து கம்மலை போட்டுக்கிட்ட உடனே கரெக்டாக அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற இவங்க டீச்சர் தான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர், பிடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் அழைக்க வராங்க. ஸோ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் இந்த லீவுக்கு வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறோம், அந்த தீவுக்குன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. ஹீரோவோட அம்மா வீடு வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான், நடுப்புற ஒரு சின்ன தீவில் தான் ஹீரோவோட சொந்த ஊர் இருக்கும். ஸோ இப்போ ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ அந்த தீவில் இருக்க மக்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடுற ஒரு போல்டு லேடி தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க பேர் மீனாட்சி. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் போய் மீனாட்சி அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேயே 2 நாள் தங்கி இருந்துட்டு அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க ஊருக்கு வராங்க. ஸோ ஸ்கூலுக்கும் போகிறாங்க. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்குது. திடீர்னு ஹீரோயின் ஒரு நாள் ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. அதை பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னே தெரியல. ஸோ ஹீரோயின் வந்து கிட்ட வச்சு செக் பண்ணது இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 4 வருஷமாக குழந்தையே இல்லை, இப்போ குழந்தை உருவாயிருக்கு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானேன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் சோகமாக, நான் தான் அன்னைக்கு நடந்ததை உன்ட்டு சொன்னேனே, எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அதை பற்றின ஒரு கிளியாரிட்டி எனக்கு தெரியாமல் நான் எப்படி இந்த குழந்தைய வச்சுக்கிறது, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்காமல் அவங்க ரூம்குள்ளே ஒரு ஃபோனை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோ பெட்ரூமில் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு எங்கடா ஒய்ஃபு காணுமேன்னு தேடிட்டு ரூம்குள்ளே வராங்க. எங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப, இல்லை புது ஃபோன் வாங்கி ரொம்ப நாளாக செட் அப் பண்ணாமல் இருந்துச்சுல, அதனால தான் எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறப்ப, ஆமாம் இது வாங்கி 2 மாதம் ஆச்சு, இப்போயாவது பண்ணுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறப்ப யதார்த்தமாக ஹீரோ கலண்டரை பார்க்குறாரு. ஸோ உனக்கு இந்த மாதம் பீரியட்ஸ் ஆகலை தானே, என்னன்னு செக் பண்ணிப்பார், ஒருவேளை பேபிக்கு இது உண்டாயிருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் டேக்கு நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன் இல்லையா, அதனால் ஸ்ட்ரெஸ்னால் கூட வராமல் இருந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவோ எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காத, வந்து தூங்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ தூங்க போன உடனே ஹீரோயின் ஃபோனில் ஏதோ சர்ச் பண்ணுறாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற ஊர் பார்த்திங்கன்னா கொல்லம் தான், ஹீரோயின் இப்போ இருக்க ஊர். ஸோ அதனால் இவங்க ஃபோனில் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னா, கொல்லம் டீச்சர்ஸ் செக்ஸுங்கிற மாதிரி ஒரு ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க, அது ரிலேட்டடாக பார்த்துட்டு ஏதோ கண் கலங்குறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடந்துச்சு, அதில் நிறைய ஸ்கூல் பசங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கூல் பசங்களோட நேம் லிஸ்ட்டு, வீட்டு அட்ரஸ்ன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம
ஹீரோயின் இல்லாதப்ப அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஆம்லேட் போட்டு சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவாக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட என் ஒய்ஃப் வரத்துக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பிடுறா, அவள் பார்த்தானா செம டென்ஷன் ஆகிடுவானான்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்டோ என்னடா நீ ஒய்ஃப்க்கு இப்படி பயப்படுற, நான்லாம் என் ஒய்ஃபை அடக்கி கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேன்டான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்டு எனக்கு பீடி எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லவும் ஹீரோ வந்து பீடியை ரூம்லலாம் தேடிட்டு இருக்கப்ப அப்போது ஒரு கபோர்டில் நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் இருக்குது. அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோயின் கன்சீவாக இருக்கிறத கேட்டு வேகமாக போய் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அப்பா ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எனக்கு தெரியும்டா, நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அப்பாவாவன்னு சொல்லி அவருமே சந்தோஷப்படுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். எப்படியும் ஹீரோயின் வந்து இன்றைக்கி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினும் தூங்க வராங்க. ஹீரோவோ என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுன்னு இருக்கியா சொல்லுன்னு கேட்குறப்ப ஹீரோயினும் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வேளை ஹீரோயின் சர்ப்ரைஸாக சொல்லுவாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட் நியூஸே நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இன்றைக்கி நைட்டு தூங்குறாரு. ஸோ அடுத்த நாளும் சண்டேங்கிறனால 2 பேருக்குமே லீவு. ஹீரோ வந்து விளாண்டுட்டு இருக்காரு பக்கத்து வீட்டு ஆளோட. ஸோ அப்போ ஹீரோயின் ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் வந்து சஞ்சய். ஸோ அவனோட கீழே இருக்க போஸ்டெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சஞ்சயும் அவங்களோட அண்ணனுக்கு நாளைக்கு மேரேஜுங்கிற அந்த இன்விடேஷன் போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவை நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போய் அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சோ என்னக்கா நல்ல விஷயமா திடீர்னு வீட்டுக்கு வர குட் நியூஸ் சொல்ல போறியான்னு கேட்குறப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை, வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு இன்விடேஷன் பார்த்தாங்க இல்லையா, அந்த மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போய் நான் வந்து அஜயோட ஸ்கூல் டீச்சர் அஜயை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அஜயும் வந்துடுறாரு. ஸோ இந்த சைடாக என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது உன்னோட அண்ணனுக்கு இங்கே மேரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அஜய் ஒரு நிமிஷம் இருங்க டீச்சர், நான் எங்கள் அண்ணன்கிட்ட அவங்கள அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட நம்ம சஞ்சய் வந்து டீச்சர் அழைச்சிட்டு போகிறாங்க, அதாவது ஹீரோயினை. இந்த நேரம்னு பார்த்து ஏதோ ஒரு பையன் வந்து சஞ்சயோட அண்ணன் அதாவது மாப்பிள்ளையோட காதிலே சாசிட்டை ஊற்றிட்டு ஓடிடுறான். ஸோ இதனால் அறக்க பறக்க எல்லாரும் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அக்கா நைட் ஆகிடுச்சு இன்னும் நீ வீட்டுக்கு வரல, எங்கே இருக்கேன்னு கேட்குறப்ப நான் ஒரு வேலையாக இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ இருக்கிறது ஹாஸ்பிட்டலில், ஏன்னா சஞ்சயோட அண்ணனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ சஞ்சயும் வந்து டீச்சர் இன்றைக்கி வந்ததில் ரொம்ப சந்தோஷம், அண்ணனுக்கு ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, காதில் மட்டும் லைட்டாக சின்ன காயம். ஸோ இவ்வளோ லேட் ஆகிடுச்சு எப்படி டீச்சர் போவீங்க, நாங்களே உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஞ்சய் டீச்சரை அழைச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து சஞ்சய் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை டீச்சர் நாங்கள் தான் போன வருஷமே ஸ்கூல் முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போலாம் இவன் எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டும் வந்துடுது. ஸோ ஹீரோயினும் சஞ்சய் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எங்கள் ஊருக்கு போகிற லாஸ்ட்டு பஸ் போயிடுச்சா என்னன்னு நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட பேகை காருக்குள்ளே வச்சுட்டு பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போகிறவங்க போய் பஸ்ஸை செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல போய் மறைவாக நிற்கிறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஜூஸ் கடையில் போய் பொறுமையாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்ப லேட்டாக அந்த காருக்கு வந்து சஞ்சய் இன்னும் லாஸ்ட்டு பஸ் போகலை, நீ வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பேகை எடுத்துக்கிட்டு இவங்களோட பஸ்ஸை பிடிக்க வராங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற லாஸ்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் பேக்லேருந்து அவங்களோட ஃபோனை எடுக்கிறத காட்டுறாங்க. இவங்களோட ஃபோனில் ரெக்கார்டர் ஆன்லேயே இருக்குது. ஸோ அவன் என்ன பேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேக்கில் இந்த ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இப்போ அந்த ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் போட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனதை திரும்ப கேட்குறாங்க. ஐயோ கடவுளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆக போகுது. இந்த சஞ்சயும் நவீனுங்கிற பையனுக்கு ஃபோன் பண்ணி டே அன்னைக்கு ஒருத்திய மேட்ரு முடித்தோம்லடா, அந்த டீச்சர் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாடா, வந்து நொயின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு 4 தடவைக்கு மேலே கேள்வி கேட்டுட்டாடான்னு சொல்கிறப்ப அதுக்கு நவீன் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா அவளை எடுத்த வீடியோ நம்மள்ட்ட தான் இருக்குது, அதை போட்டு விட்ருவோம் நெட்டில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுது. சரின்னா அந்த அஜயோட மற்ற ஃப்ரெண்ட்ஸான நவீனோட ஃபேஸ்புக்கெலாம் போய் அவன் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கானான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் அவங்களோட தங்கச்சிக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லி அழுகுறாங்க.
இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ டாக்டரை பார்க்க வந்திருப்பார். டாக்டர் தான் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ வர சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தான் 4 வருஷமாக குழந்தையே இல்லை, இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் ஒய்ஃப் நேற்று என்கிட்ட வந்து அபார்ட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு போனாங்கன்னு கேட்குறப்ப ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ என்ன முழிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத உங்கள் ஒய்ஃப் அபார்ட் பண்ண போகிறத பற்றின்னு சொல்கிறப்ப, எனக்கு தெரியாது டாக்டர்னு சொல்லவும், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் போய் பேசி பாருங்கன்னு சொல்லி டாக்டரோ ஹீரோவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கும் பயங்கர டென்ஷன், நம்மளுக்கு குழந்தையே 4 வருஷம் இல்லாமல் இருந்துச்சு, நம்மள்ட்ட குழந்தை உருவானதை பற்றி கூட அவள் எதுவும் சொல்ல, இப்போனா அபார்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் வாமிட் எடுக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வாங்க நம்மளும் இவங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹீரோயின் தான் பிடி டீச்சர்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடந்திருக்கும். அதில் வெளி ஸ்கூல்லேருந்துலாம் நிறையா பசங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் தான் ஸ்கூலில் இருக்க எல்லா பில்டிங்கில் இருக்க ரூமையும் பூட்டிட்டு சாவியை வந்து வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு கடைசியாக கிளம்புவாங்க. ஸோ இப்படி இவங்க ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பூட்டிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ரூமில் மட்டும் பூட்டு திறந்துருக்கு. சரின்னு என்னடான்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணலாமேன்னு போய் பார்த்தா காம்படிஷனுக்கு வந்த வேறு ஸ்கூல் பசங்க ஒரு 5 பேர் இன்னும் போகாமல் இதே பில்டிங்கில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிய வருது. ஸோ டீச்சரோ உள்ளே போய், ஏன் இங்கே இவ்வளோ நேரம் இருக்கீங்க, சீக்கிரம் போங்க, அதான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்ப வேண்டியதான்னு கேட்குறப்ப அந்த பசங்களாம், இல்லை டீச்சர் நாங்கள் தானே இன்றைக்கி வின் பண்ணோம், அதான் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணாமேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், இந்தாங்க நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்காங்க, ஹோம்மேட் சாக்லேட் தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே அதை எடுத்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னு தெரில, மயங்கி விழுந்துடுறாங்க. இதுக்கு காரணம் அந்த பசங்க கொடுத்த சாக்லேட்டில் போதை மருந்து கலந்துருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களாக மாறி மாறி சேர்ந்து ஹீரோயினை ரேப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கப்பே அதை வீடியோவும் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்த ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுனே புரியலை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வயிறுலாம் ஒரே பெயினாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஏந்திரிச்சு வெளில வராங்க. ஸோ அப்போ தான் வாட்ச்மேன், என்ன மேம் நீங்கள் இன்னும் போகலையான்னு கேட்டிருப்பாரு. அதை கூட கவனிக்காமல் ஹீரோயின் நடந்து போயிட்டே இருப்பாங்க. வாட்ச்மேன் தான் கேட்டை திறந்து விட்டுருப்பாரு. அதனால தான் ஹீரோயின்கிட்ட கேட்டிருப்பாரு அன்னைக்கு, நேற்று நைட்டு ஏன் அவ்வளோ சோகமாக போனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு ஆட்டோ வரும். ஆட்டோவை பிடிச்சி அன்றைக்கி வீட்டுக்கு வந்து நேராக போய் தூங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்திருக்கும். இந்த உண்மையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ, ஏண்டி எவனோட குழந்தைக்கோ என் பேரை இன்ஷியல் ஆக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கண்ணப்பனன்னு கெட்ட வார்த்தையாலே சொல்லி ஹீரோயினை திட்டாத குறையாக அடிக்காத குறையாக பயங்கரமாக திட்டிடுறாரு. பக்கத்தில் இருக்க சேரு அது இதுன்னு போட்டு பயங்கரமாக உடச்சி பெரிய பிரச்சனை பண்ணிடுறாரு. பிரச்சனை பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஹீரோ ஒரு பக்கம் அழுகுறாரு. ஹீரோயினும் ஒரு பக்கம் ரொம்ப தேமி அழுகுறாங்க. ஹீரோயினுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலைல ஆஃபீஸ் கிளம்பி போய் நேற்று நடந்த எல்லா பிரச்சனையும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாண்டா இருக்குது, அபார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லா தப்பும் உன் மேலே தான், உன் ஒய்ஃபை இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோவும் நீ வந்து நாளைக்கு என்னன்னு இந்த பிரச்சனைக்கு பேசி ஒரு தீர்வை சொல்கிறான்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை அன்னைக்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோவோட அம்மா கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரம்னு பார்த்து அம்மா வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்து வீட்டுக்கு பின் சைடாக அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஹீரோட ஃப்ரெண்டோ ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டான், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டோ எல்லா தப்பும் உங்கள் மேலே தான், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், உங்கள் மேலே ஒரு தப்பாக இருந்தாலும் ஹீரோ மேலேயும் தப்பு இருக்குது, உங்களை அடக்கி வச்சுருந்துருக்கணும், வேலைக்கெலாம் அனுப்பியிருக்கக்கூடாது, நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன், குழந்தைய இப்போயே போய் அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகி முதல்ல வெளில போடான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ ஹீரோவும் அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்குறப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் நிற்கவும் உடனே வேகமாக வெளில போய் பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு குவச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ எதுக்குடா என்னையெல்லாம் அழைச்சிட்டு வந்தேன், உன் ஒய்ஃப் என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாடா, இனிமேல் உங்கள் குடும்ப விஷயத்தில் என்னை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோயினும் எல்லா பிரச்சனையும் நடந்ததுக்கப்புறம் சோகமாக பெட்டில் படுத்திருக்காங்க. ஸோ ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக ஹீரோ வராரு. ஹீரோயினும் நீ எனக்கு தான் ஹஸ்பண்டு, உன் ஃப்ரெண்டெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே சரி சாரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் நீயே சொல்லுன்னு கேட்குறப்ப எனக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த பசங்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவோ சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு இதில் விருப்பம் இல்லை, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா வெளில எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் போயிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும்.
அதுக்கப்புறம் ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரில. ஹீரோயினை டக்குன்னு ஓரமாக அழைச்சிட்டு வந்து நம்ம ஸ்டேஷனுக்குலாம் போவேண்ணா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு நீயே விரும்பி போய் படுத்தன்னு கூட அவங்க கம்ப்ளைண்ட் எழுத சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் போலீஸ்கிட்ட போவேண்ணா, நான் அவங்க காலில் கூட விழுவுறேன். நம்ம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் புதுசாக வாழ்க்கையை நடத்தலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு. நீ சொன்ன மாதிரியே பேசினேன்டா, அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டேன்டான்னு சொல்லவும் உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் நான் தான் சொன்னேன்னே இந்த மாதிரி பேசினா அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டுன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை அவங்க மாமியாரான ஹீரோவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்த உண்மை எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின் அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க மாமியாவோ என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட்டிவான மாமியாராகவும் போல்டான மாமியாராகவும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஹீரோயினுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்குது அவங்க பேசுகிறது. அவங்க தோளில் சாஞ்சு அழுகுறாங்க கொஞ்சம் நேரம். அடுத்த நாள் காலைல ஹீரோ தூக்கத்துலேருந்து ஏந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினை பக்கத்தில் காணும். வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அப்போ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போய் எங்கம்மா அவளை பார்த்தியான்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு அவளை பற்றி தெரியாதுமா, என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோ சொல்கிறாரு, அவருக்கு எல்லா தப்பும் என் மேலே தான், அவளை வேலைக்கே அனுப்பியிருக்க கூடாதுமான்னு சொல்லவும் உடனே ஹீரோவோட அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. 4 பசங்க ஒரு பொண்ணை சேர்ந்து நாசம் பண்ணியிருக்காங்க, அந்த பசங்களை பற்றி பேசாமல் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்க, நீ எல்லாம் என்னோட பிள்ளையடான்னு சொல்லிட்டு அவங்க பையனை திட்டிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினோட நம்பருக்கு ஃபோனை அடித்து பார்க்குறாங்க. ஃபோனை யாரும் எடுக்கலை. ரொம்ப நேரம் கழித்து ஹீரோயினோட அம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்னு சொல்லவுமே அவருக்கு புரிஞ்சிருது, ஒரு வேளை அபார்ட் பண்ண தான் போயிருக்காங்களான்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை பேசிட்டு வைக்கிறாரு. ஸோ ஹீரோவும் அடுத்த நாள் கிளம்பி வேலைக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் சைன் போட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த என்ட்ரன்ஸில் இருக்க ஒரு நபர் வந்து என்ன உனக்கு ஒரு ஃப்ரீயாகவே ஒரு லைட்டு கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டனேன்னு சொல்லி டபுள் மீனிங்காக பேசவும் அப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் ரேப் பண்ணப்பட்டு கன்சீவ் ஆனது இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேலையை பார்த்துருப்பது கண்டிப்பாக ஹீரோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாருன்னு நினச்சி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை தேடி துரத்தி அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரை பிடிச்ச உடனே நான் எப்படி நம்பினேன், பர்சனலான விஷயத்தையெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை திட்டி தீக்குறாரு. இப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு மணிங்கிற ஒரு நபர்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ ஹீரோயினும் சொல்லுங்கண்ணான்னு சொல்கிறாங்க. ஸோ மணிங்கிற நபர் என்ன சொல்கிறான்னா, நவீனுங்கிற பையன் கொச்சியில் தான் இருக்கான், நீ நாளைக்கு காலையிலே கொச்சிக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் நல்லா மேக்கப்லாம் போட்டு கொச்சிக்கு போய் நவீனுங்கிற அந்த பையன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் போய் நவீன்கிட்ட யதார்த்தமாக பேசுகிறாங்க. நவீனும் சொல்லுங்கள் டீச்சர், என்ன டீச்சர் எங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு பேசுகிறப்ப இல்லை இங்கே ஒரு மீட்டிங்க்கு வந்தேன் அப்படின்னு இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அவங்களோட நம்பரையும் நவீன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ நவீன் கிட்ட பேசி முடித்து ட்ராமாலாம் பண்ணிவிட்டு இவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளில வராங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஃபோன் பேசினாங்க இல்லையா, அந்த மணிங்கிற நபர் வந்து நிற்கிறாரு. ஸோ அண்ணா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மணிங்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோவோட அம்மா, அவங்க சொல்லிவிட்ட ஆள் தான். ஸோ இவர் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப்பாக இருக்கார். இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த மணிங்கிற நபர் ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து ஹீரோயின் எங்கேயே நீங்கள் தங்குங்க, காலைல நம்ம போய் மீதியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே தங்க வச்சுட்டு போகிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோ லீவுக்கு ஊருக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லி கிளம்புறாரு. சரின்னு ஹீரோயின்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் எல்லாத்துக்கும் சாரி கேட்குறாரு. உன்னை மீட் பண்ணணும், அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன், நீ வரியான்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினும் நான் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எங்கேயோ கிளம்புறாங்க. அதே மாதிரி ஷெராட்டாவும் வந்துடுது. மணியும் நம்ம ஹீரோயினோட கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக மணியோட ஃப்ரெண்டு யாரோ மணியை ஒரு வேலையாக கூப்பிடவும் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கோ பயம், நான் தனியாக போய் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறப்ப நீங்கள் பயப்படாதீங்க நான் உடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஹீரோயின் போகிற ஆட்டோவோ நேராக ஒரு லார்ஜுக்கு போகுது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவோட அம்மா ஊருக்கு ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட பேசவே இல்லை, சோகமாகவே இருக்காங்க. ஸோ ஹீரோவோ போய் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டு அவங்க அம்மா கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு பேசி சமாதானம் ஆகிறாங்க இங்கே 2 பேரும்.
இங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஹீரோயினோட ஆட்டோ வந்து ஒரு பாழடைஞ்ச லாட்ஜில கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகுது. அந்த லாட்ஜுக்குள்ள போய் ரிசப்ஷனிஸ்ட்ட நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. ஹீரோயின பார்த்த உடனே நீங்க நவீனோட ஆள் தானே, ரூம் நம்பர் 108க்கு அழைச்சிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. ஸோ ரூம் நம்பர் 108ல ஹீரோயினை கொண்டு போய் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு டபுள் மீனிங்காக பேசிட்டு போறாரு. ஸோ ஹீரோயினுமே 108 ரூம் முன்னாடி நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்கிறது அந்த ஸ்டூடெண்ட் பையன் நவீன் தான் திறக்கிறான். ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஹீரோயினும் பயந்துட்டு ஐயோ ஒரு நிமிஷம் இரு, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃபோனை எடுத்து ஹீரோயினோட மாமியார் அனுப்பிவிட்டாங்க இல்லையா மணி, அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, அவர் எடுக்கவே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹீரோயின் வெளில வராங்க. ஸோ ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்த உடனே அந்த மணிங்கிற பையன் டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் மீதி வேலையை பண்ணுவான்னு பார்த்தா டக்குன்னு என்ன நினச்சாருன்னு தெரில, பளிர்னு ஹீரோயினோட கன்னத்திலே பலார்னு அரைஞ்சிடுறான். ஹீரோயினுக்கோ ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த ரூமில் நவீன் மட்டும் இல்லை, அவன் கூட சேர்ந்து மீதி 4 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கன்னு தெரியுது. இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் ஹீரோயின் அன்னைக்கு நாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பசங்களும் நம்ம ஹீரோயின் அசிங்கமாக திட்டுறாங்க. என்னடி தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பிரித்து ரூம்க்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் போட்டு தரலான்னு பார்த்தியா, அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு ஆகாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உன்னை பெரிய வீடியோலாம் எடுக்கல, எங்களுக்கு டைம் பத்தாதனால ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் எடுத்தோம், வேணா அந்த வீடியோவை பாரு, நவீன் ஃபோனில் தான் இருக்குது, நாங்கள் அதை இப்போயே டெலிட் பண்ணிடுறோம். அப்புறம் இன்னொரு காப்பி பென்ட்ரைவ்லாம் இருக்குது, அந்த பென்ட்ரைவை இப்போயே உடச்சி உன் கையில் கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ இப்போயே ரூமை விட்டு வெளில போடின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கெட்ட வார்த்தையால் திட்டி வெளில அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோயினுமே அழுதுகிட்டு அந்த உடஞ்ச பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு வெளில போவாங்கன்னு பார்த்தா நேராக கதவுக்கிட்ட போய் திறந்திருந்த கதவை சாத்தி லாக் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த 5 பசங்களும் மறண்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினா யார், சாதாரண ஆளாக பிடி டீச்சராக, அத்லெட்டிக்ஸ், கண்டிப்பாக கராத்தேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட் கற்று வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க போட்டு 4 பசங்களையும் புரட்டி அடிக்கிறாங்க. ஸோ நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க 4 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த ரூமில் இருக்க சவுண்டை கேட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து நேராக அந்த ரூமுக்கு ஓடி வராரு. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ளே வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தா வாசலில் நம்ம ஹீரோயினோட மாமியார் அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஆள் மணிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஹோட்டல் ஓனரை வந்து நீங்கள் வரக்கூடாது வெளில போடான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனரை அனுப்பி விட்றாங்க. இங்கே ஹீரோயின்ட்ட அடி வாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் கதவை உடச்சிக்கிட்டு 2 பசங்க வெளில தெரிச்சு ஓடி வராங்க. அவங்களையும் பிடிச்சி திரும்ப அந்த ரூம்குள்ளேயே மணி அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த பசங்க 4 பேருக்கும் இன்றைக்கி ஒரு கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே அந்த ஹோட்டல் ஓனரும் ஐயோ 4 பசங்களையும் அடித்து கொண்டுட்டு நமக்கு ஏதாவது கேஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமேன்னு வந்து பார்த்தா மணிங்கிறவர் சும்மா வந்திருக்க மாட்டார், அவரோட ஃப்ரெண்டான போலீஸ் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்திருப்பார். ஸோ அவரே நானே போலீஸ் தண்டா போய் அமைதியாக உட்காந்துட்டு கதவை சாத்திட்டு இங்கேயே நில்லுன்னு சொல்லவும் அவர் அப்படியே அமைதியாகிடுறாரு. ஸோ இங்கே அந்த 2 பசங்களையும் அழைச்சிட்டு வந்த மணியும் ஹீரோயினோட சேர்ந்து இவரும் எல்லா பசங்களையும் போட்டு அடித்து துவம்சம் பண்ணுறாரு. எல்லா பசங்களுக்கும் பயங்கர காயம், கண்ணு கை கால் மூஞ்சன்னு சொல்லி எல்லாம் செவந்து போய் வீங்கி இருக்கு. ஸோ இவங்க அடிச்ச அடியில் 4 பசங்களும் மயங்கி கிடக்குறாங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் கம்பீரமாக நம்ம ஹீரோயினும் மணியும் அந்த ஹோட்டலை விட்டு வெளில வராங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வராரு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி தான், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், வா ஒன்றா வாழலான்னு கேட்குறப்ப ஹீரோயினும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ நீ என் கூட நிற்கலை, நான் எப்படி உன் கூட வாழ்கிறது, நான் தனியாக வாழ கற்றுக்கிட்டேன், ஸோ எனக்கான பாதுகாப்பை நானே தான் அமைச்சிக்க முடியும், அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்லணும், நான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.